Hi, welcome to holisticinvestment.in. Bandhan Nifty Midcap 150 Index Fundல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியலி செக்யூர் ஃபியூச்சரை உங்களால் கிரியேட் பண்ண முடியுமா அண்ட் ஒரு வெல்த் கிரியேட் பண்ண இந்த ஃபண்டால் ஹெல்ப் பண்ண முடியுமா லாங் ரனில் அப்படின்ற கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் நம்ம இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பந்தன் நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு ஒரு சூட்டபிள் ஃபிட்டாக இருக்குமா இல்லையான்றதை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஃபண்டை பற்றின இந்த இண்டெக்ஸ் பற்றின நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிட் கேப் கம்பெனினா என்னன்றதை தெரிஞ்சுப்போம். ஸோ கம்பெனிஸே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சு தான் வந்து ஜென்ரலாக கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இல்லை லார்ஜ் கேப், ஸ்மால் கேப் அந்த மாதிரி. மிட் கேப்ன்றது இந்த ரெண்டுத்துக்கும் மிடில் வருது. ஸோ இது வந்து அவ்வளோ பெருசும் கிடையாது லைக் லார்ஜ் கேப் சொல்கிறது அளவுக்கு, அதே நேரத்தில் அவ்வளோ சின்னதும் கிடையாது ஸ்மால் கேப் கேட்டகரியில் சேர்க்குறதுக்கு. ஸோ அந்த மிடில் இருக்கிறதுனால இது ஒரு மிட் கேப் கம்பெனி. அண்ட் டிப்பிக்கலி இந்த கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இதோட அப்பீலே வந்து இதோட க்ரோத் பொட்டன்ஷியல் தான். ஏன்னா இந்த கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஃபேஸில் இருக்கும். அண்ட் அந்த க்ரோத் இருக்கிறதுனால இவங்க வந்துட்டு ரிஸ்க்கும் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒரு லார்ஜ் கேப்ஸ் கம்பெனியை விட மிட் கேப் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் வந்துட்டு வாலட்டைலாக தான் இருக்கும். ஏன்னா வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் இருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் மார்க்கெட் டாமினன்ஸ்ன்றது அந்தளவுக்கு இதில் இல்லாததுனால மார்க்கெட்டோட ஸ்விங்ஸ்க்கு இது இன்னும் வல்னரபிளாக இருக்கும் ஒரு மிட் கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு மிட் கேப் ஃபண்டோட கம்பெனிஸ் அந்த மாதிரின்றது. இதுதான் மிட் கேப் கம்பெனி இன் ஜென்ரல். ஸோ இப்போது பந்தன் நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்டோட என்எஃப்ஓன்றதுனால அதோட சில டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா இதோட என்எஃப்ஓன்றதுனால 3rd செப்டம்பர் 2024க்கு ஓப்பன் ஆகி 13th செப்டம்பர் 2024க்கு க்ளோஸ் ஆகுது. அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப், நிஃப்டி மிட் கேப் 150 டிஆர்ஐ இண்டெக்ஸ் தான் இதோட பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸாக வச்சிருக்காங்க. அண்ட் இது பிலாங் பண்ற கேட்டகரி வந்து ஈக்விட்டி மிட் கேப். அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் வந்து மிஸ்டர் நிமிஷ் ஷேத். இதில் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு தேவையான அமௌண்ட் ஜஸ்ட் 1000 rupees. அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டில் அதிக ரிஸ்க் இருக்கு. ஸோ இதான் இந்த ஃபண்டோட சில கீ ஃபீச்சர்ஸ். இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதா எக்ஸ்பென்சஸ்க்கு முன்னாடி. ஏன்னா ட்ராக்கிங் எரர் இதில் இருக்குது. ஏன்னா இதோட இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ அதுக்கு தாண்டி வந்து இதில் இந்த இண்டெக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுற செக்யூரிட்டிஸ் ஓட டோட்டல் ரிட்டர்ன்ஸ் எப்படியாவது க்ளோஸ்லி கரஸ்பாண்ட் பண்ணி இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் அப்படி பார்த்தோம்னா நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் வந்து நெக்ஸ்ட் 150 கம்பெனிஸ், அதாவது 101லேருந்து 250th கம்பெனி வரைக்கும் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதுவும் இந்த நிஃப்டி 500 இண்டெக்ஸில் இருக்கிற இந்த பேஸ்ட் ஆன் ஃபுல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அந்த இண்டெக்ஸ் இருக்க நெக்ஸ்ட் 150 கம்பெனிஸை தான் இந்த நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் இந்த இண்டெக்ஸ் வந்துட்டு இதோட இன்டென்ஷனே வந்து மிட் கேப்போட மிட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை மென்ஷர் பண்ணுறது தான். அண்ட் இந்த இண்டெக்ஸை நீங்கள் வெரைட்டி ஆஃப் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். லைக் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோஸ் பெஞ்ச் மார்க் பண்ணுறதுக்கு, இண்டெக்ஸ் ஃபண்ட் லான்ச் பண்ணுறதுக்கு, ETF, ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட்ஸ்ன்ட்டு நிறைய விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க செக்டார்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா financial services, capital goods, healthcare, automobile and auto components, IT, chemicals, realty, consumer durables, consumer services, oil, gas and consumable fuels, power, metals and mining, telecommunication services, FMCG, construction material, construction, textiles, media, entertainment and publication, diversified and இத்தனை செக்டார்ஸ் வந்து இந்த இண்டெக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. இதில் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் 18.01% வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் லீஸ்ட் வெயிட்டேஜ் 0.50% வந்து டைவர்சிஃபைட் செக்டாருக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இந்த இண்டெக்ஸில் இருக்க டாப் 10 ஹோல்டிங்ஸ், டாப் 10 கம்பெனிஸ்ன்னு பார்த்தோன்னா சுஸ்லான் எனர்ஜி லிமிடெட், மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூட் லிமிடெட், இந்தியன் ஹோட்டல்ஸ் கோ லிமிடெட், Cummins India Limited, Persistent Systems Limited, S Bank Limited, Federal Bank Limited, CG Power and Industrial Solutions Limited, Lupin Limited, Dixon Technologies India Limited ன்னு இத்தனை கம்பெனிஸ் இந்த டாப் 10 ஹோல்டிங் பிளேசஸில் இருக்குது. இந்த டாப் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் சுஸ்லான் எனர்ஜி லிமிடெட் வெயிட்டேஜ் 2.17%, டாப் 10 பொசிஷனில் டிக்ஸான் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட் 1.35% வெயிட்டேஜ் அதுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டாப் 10 கம்பெனிஸும் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதோட ஜூலை 31st 2024 படி ரிட்டர்ன்ஸ் பார்த்தோன்னா 1 இயரில் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 55.53% அண்ட் 5 இயர்ஸில் 31.58% அண்ட் இன்செப்ஷன்லேருந்து 18.71% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கிராஃப் படி பார்த்தோன்னா ஷார்ட் டேர்ம் விட லாங் டேர்மில் கன்சிஸ்டண்ட்டாக இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த இண்டெக்ஸ்.
ஸோ இப்போ இந்த ஃபண்டோட பேசிக் டீட்டெயில்ஸ், இதன் இண்டெக்ஸ் பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ், இது எப்படி ப்ரீஃப்லி ஒர்க் ஆகுது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பந்தன் நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையான்றது எப்படி அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றது அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா க்ரோத் பொட்டன்ஷியல். ஸோ மிட் கேப் கம்பெனிஸ் ஆஃப்டன் வந்து ஒரு ரேப்பிட் க்ரோத் ஃபேஸில் இருக்கும். அதனால ஒரு லார்ஜ் கேப் கம்பெனியை விட இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ரூம் இருக்குது, நிறைய இது பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இதனால் ஹையர் ரிட்டர்ன்ஸ்க்கு டிரான்ஸ்லேட் ஆகிற பொட்டன்ஷியலும் இருக்குது. ஹிஸ்டாரிக்லி எடுத்து பார்த்தீங்கனாலே மிட் கேப் இண்டெக்ஸஸ் வந்து லார்ஜ் கேப் இண்டெக்ஸஸில் ஓவர் லாங்கர் பீரியட்ஸில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹையர் வாலட்டாலிட்டி இருந்துமே லார்ஜ் கேப் இண்டெக்ஸஸை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன். ஸோ இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்கள் ரிஸ்க்கை வந்து 150 கம்பெனிஸ், வேரியஸ் செக்டார்ஸில் இருக்க 150 கம்பெனிஸ்க்கு நீங்கள் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு கம்பெனியோட புவர் பர்ஃபார்மன்ஸ் உங்கள் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இம்பேக்ட் பண்ணாது. இன்னொன்று காஸ்ட் எஃபிஷியன்சி. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டை விட லோவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும். ஸோ இந்த லோவர் ஃபீஸுன்றது என்னென்னா உங்களுடைய இன்னும் மோர் ஆஃப் யோர் மணி ஃபீஸில் போகாமல் இன்வெஸ்ட் ஆகிறதுனால காம்பவுண்ட் ஆகி இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. அண்ட் லாஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிம்பிளிசிட்டி. ஒரு பாசிவ் ஃபண்ட் அப்படின்றதுனால என்ன ஸ்டாக் பிக் பண்ணலாம், எப்படி மார்க்கெட் டைம் பண்ணலான்னு அந்தளவுக்கு நம்ம யோசிக்கவே தேவையில்லை. இந்த ஃபண்ட் ஆட்டோமேட்டிக்லி இண்டெக்ஸை தான் ரெப்ளிகேட் பண்ணும். அதனால் இந்த அந்தளவுக்கு நம்ம வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு பாசிவ்லி மேனேஜ் ஃபண்டுன்றதுனால ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸை நம்ம பார்ப்போம். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாலட்டாலிட்டி. மிட் கேப் ஸ்டாக்ஸ் ஜென்ரலாக லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை விட ரொம்ப வாலட்டைலாக தான் இருக்கும். ஸோ இதில் இருக்க பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் ஹையராக இருந்தாலும் அதில் இருக்க ரிஸ்க்குமே ஹை தான். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இப்போ மார்க்கெட் டவுன் டர்ன்ஸ் நடக்குது, இல்லை மார்க்கெட் டவுனாக இருக்கும் போது இன்னும் அதிகமாக ஃப்ளக்சுவேட் ஆக வந்து நிறைய சான்சஸ் உண்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் லிக்விடிட்டி. ஸோ மிட் கேப் ஸ்டாக்ஸ் ஆஃப்டன் வந்து கம்மியான ட்ரேடிங் வால்யூம் தான் இருக்கும் லார்ஜ் கேப் விட. ஸோ சம்டைம்ஸ் இதை பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதோ கொஞ்சம் லெஸ் எஃபிஷியன்ட் மெத்தடாக தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்லலாம். அண்ட் தேர்ட் வந்து சென்சிட்டிவிட்டி டு மார்க்கெட் கரெக்ஷன். மிட் கேப் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இதில் அதிக வாலட்டாலிட்டி அப்படி இருக்கிறதுனால இப்போ எக்கனாமிக் டவுன் டர்ன், மார்க்கெட் டவுனாக இருக்குது அப்படின்னா இது ரொம்ப இன்னும் வல்னரபுளாக இருக்கும். ஸோ இன்னும் இதில் தான் வந்து இன்னும் ஹார்டாக இது ஹிட் ஆகும். அதனால் மார்க்கெட் கரெக்ஷன் அந்த பீரியடில் என்ன பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்டை விட இதில் இன்னும் ரொம்ப கம்மியாக டிக்ளைன் போயிட்டே இருக்கிற மாதிரி, ரொம்ப அதிகமாக டிக்ளைன் போகிற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்டீப்பர் டிக்ளைன். ஸோ இது நீங்கள் சொல்லும் போது என்ன பார்க்கணும்னா, இது எஸ்பெஷலி இன்னொரு பாயிண்ட் என்ன கன்சிடர் பண்ண, இது இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படின்னா நம்மளால் கோர்ஸ் கரெக்டிவ் மெஷர்ஸ் அந்த மாதிரியும் எதுவும் எடுக்க முடியாது. ஸோ மார்க்கெட் அவுட்லுக் பொறுத்து இப்போ மார்க்கெட் இப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இல்லை மார்க்கெட் இப்படி புவராக பர்ஃபார்ம் பண்ணுது, இல்லை ஹையாக பர்ஃபார்ம் பண்ணுது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபண்டோட அலோகேஷனை டைனாமிக்லி நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட் கிராஷே ஆகினாலுமே இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னால இண்டெக்ஸை தான் இது ரெப்ளிகேட் பண்ணும். எப்படி இண்டெக்ஸ் அந்த டைமில் இருக்கோ அதே தான் இது ரெப்ளிகேட் பண்ண பார்க்குமே தவிர நம்ம மார்க்கெட் அவுட்லுக் பேஸ் பண்ணி நம்மளால் அலோகேஷனை மாற்ற முடியாது. அதனால் இந்த மாதிரி வந்து மார்க்கெட் கரெக்ஷன் பீரியடில் இது இன்னும் வாலட்டைலாக இன்னும் நம்மளுக்கு ரொம்ப ஸ்டீப்பாக டிக்ளைன் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளால் வந்துட்டு அந்த கோர்ஸ் கரெக்டிவ் மெஷர் அப்படின்றது எடுக்க முடியாது. இது ஒரு பெரிய ட்ராபேக்காக கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி ட்ராக்கிங் எரர். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணதே வந்து இண்டெக்ஸை ரெப்ளிகேட் பண்ணதான். ஆனால் அது பர்ஃபெக்டாக ரெப்ளிகேட் பண்ணணுன்ற கேரண்டி கிடையாது. ஏன்னா இப்போ ஃபண்ட் எக்ஸ்பென்சஸ் இல்லை ஹோல்டிங்ஸ் ஏதாவது ஸ்லைட் டீவியேஷன் ஆனாலுமே ட்ராக்கிங் எரர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸு இண்டெக்ஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ என்னதான் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் பர்ஃபெக்டாக ட்ராக் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் இல்லை ட்ராக்கிங் எரர்னால அதுவும் கேரண்டீடாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஒரு மேஜர் ட்ராபேக்காக தான் நம்ம பார்க்க முடியும். ப்ளஸ் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனாலே இது ஓவராலாக இண்டெக்ஸ் ரெப்ளிகேட் பண்ணுறது, இண்டெக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு இண்டெக்ஸே பார்ப்பாங்களே தவிர இப்போ ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ஒவ்வொரு அந்த இண்டெக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுற அண்டர்லைங் ஸ்டாக்ஸ், அதோட கம்பெனிஸோட சவுண்ட்னஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்ண போதுன்னு இண்டிவிஜுவல் அனலைசஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ ஆக்டிவ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்ஸுமே பெஸ்ட் ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணி அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுப்பாங்க. பட் இதில் ஓவரால் இண்டெக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பண்ணுறதுனால அந்த இண்டிவிஜுவல் அனலைஸ்ன்றது நம்மளுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி சில ட்ராபேக்ஸையும் நம்ம மேஜராக கன்சிடர் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். அண்ட் ஃபைனலாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா நம்ம அனலைசிஸ் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டோட்டலாக நீங்கள் எப்படிப்பட்ட இன்வெஸ்டார், உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் என்ன, நீங்கள் என்ன டைம் ஹாரிசான்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண பார்க்குறீங்க,
உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்னன்னு இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லையான்றது சொல்ல முடியும். பட் எங்கள் பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க, ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ரிஸ்க் எடுக்கிறதுக்கோ வில்லிங்காக இல்லைனா இது ப்ராபப்ளி இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கலாம். அப்போ கூட இதே மாதிரி சிமிலரான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அண்ட் இந்த ஃபண்டை கம்பேர் பண்ணால் இன்னும் கம்மியாகவே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் ட்ராக்கிங் எரர் இருக்கிற ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை கம்பேர் பண்ணால் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் இன்னும் ஹையர் ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. ப்ளஸ் இன்வெஸ்டராக நீங்கள் வந்து ஒரு டைனாமிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இண்டெக்ஸையே பீட் பண்ணக்கூடிய, அதாவது மார்க்கெட்டையே பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் கிடைக்காது. ஏன்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது இண்டெக்ஸை தான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ டைனாமிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அதில் இருக்காது. அதே நேரத்தில் இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸை தான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறதுனால இண்டெக்ஸை பீட் பண்ணாது. அது எப்போவுமே இண்டெக்ஸ் தான் அதோட பெஸ்ட்டே வந்து இண்டெக்ஸ் பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ண பார்க்கறது தான். அந்த மாதிரி நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்தாலுமே ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரி இந்த மாதிரி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் மேபி ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றது பார்த்தோன்னா, நீங்கள் க்ரோத் பொட்டன்ஷியல் வந்து எதிர்பார்க்குறீங்க, கொஞ்சம் வொலட்டாலிட்டி இருந்தாலும் பரவாயில்ல, வில்லிங்காக இன்வெஸ்ட் பண்ண ஓகேனா இது ப்ராபப்ளி கொஞ்சம் இந்த ஃபண்ட் வந்து சூட்டபுளாக இருக்கும். பட் அதே நேரத்தில் ஸ்டெபிலிட்டி இல்லை லோவர் ரிஸ்க் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் இல்லை டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். பட் இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, இல்லை அந்தளவுக்கு டைம் அண்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ட்டை கன்சல்ட் பண்ணி கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு அவங்க கிராஃப்ட் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி இன்னும் ஹேசல் ஃப்ரீ அண்ட் ஸ்மூத்தாக பண்ணி தருவாங்க. லாங் டேர்மில் ஒரு பெட்டர் ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்கு உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.